சூப்பர் டீலக்ஸ் அந்த வெள்ளியின் கேரக்டர் வந்து உங்களை வந்து நீங்க வந்து கெட்டவர்னு தெரியுது, திடீர்னு நல்லவரா மாறிடுவாரோ அந்த மாதிரி உங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் தியாகராஜ குமார் சார் வந்து வேற லெவலில் எழுதியிருப்பாரு. அவர் கிட்ட ஒர்க் பண்ணனால கேட்கறேன், லைக் எப்படி சார் யோசிக்கிறாரு, அவர் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுதான் என்னன்னா, நம்ம இஸ் ஒன் மேவரிக் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம ஜென்ரலாகவே வந்து லாஜிக்னு ஒரு சர்க்கிள் வைங்களேன், அதோட எட்ஜ் வரைக்கும் போவோம். அவர் என்ன சொல்லுவார், 2 காலையும் வெளியில் வச்சிருக்கீங்க. நான் வந்து சொல்றது லாஜிக்குங்கிறது நீங்கள் அதே வார்த்தை எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சார், ஒரு சேஃப் சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம ப்ளே பண்ணுவோம்ல, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சர்க்கிளுக்கு வெளியில் போங்க, ரொம்ப தூரம் கூட போங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு திரும்பி வந்துக்கலாம், ஆனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ணுவார். அவரையுமே அவர் புஷ் பண்ணிப்பார். அவர் வந்து அதான் நான் சொல்கிறேங்களா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் சேதுவோட பையனை ராஸ்குட்டி அனுப்பி விடுவாங்கள. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் அங்கேருந்து ஐயா அப்படின்னு வர்றீங்கள, வர்றது வந்து லேக்காக இருக்கீங்க. அப்போ பேசிட்டு அங்கேருந்து நடக்கும்பொழுது அங்கே நடந்து இங்கே வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ஐயா தம்பி அப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தம்பி அப்படின்னு வரும்பொழுது அப்போ ஏன் சார் அப்படி பண்ணணும், நான் அது எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அப்போ சொன்னார், இல்லை 4வது டைம் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த மொமெண்ட் போர் அடிக்கும், நீங்கள் அப்படியே வந்து நின்று உட்காந்து அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க, அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. நமக்கு என்னென்னா படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு படம் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரைட்டா. அப்போது அவ்வளோ யோசிக்கிறாங்க.